ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வேஸ்டான கார்ட்போர்ட் அதுக்கப்புறம் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்கில் இருக்க மெயின் திங்ஸை நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பென் ஸ்டாண்டு தான். பென் ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸில் க்ளவுட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிற இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிட்டு இது ஃபுல்லாகவே A4 ஷீட் வச்சு நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா வேஸ்ட் ஏதாச்சும் பாட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பாட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா கார்ட்போர்டில் க்ளவுட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் கலர் பேப்பரை கவர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த கார்ட்போர்டை இந்த பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட வேண்டியதான். விடக்கு மனசு வரல, அதனால தான் நான் பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் ஸ்மைலிங் ஃபேஸ் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். செகண்ட் ஒன் என்னென்னா ரிமைண்டர் தான். இது டூடு லிஸ்ட் போட்டு வைக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு வேஸ்ட் கார்ட்போர்ட் இல்லைனா நோட் புக்கில் இருக்கிற அட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கலர் பேப்பரை கவர் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மேலே ரிமைண்டர்னு எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லைனா நம்ம நியூ ட்ரெஸ்லாம் வாங்கினோம்னா அதில் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கொடுப்பாங்களா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். நான் இது ஹைட் கம்மியாக இருக்கனால எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் ஒட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதை நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு என்னென்ன நோட் பண்ணணுமோ அதை பின் பண்ணி வச்சுக்கலாம். ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது, இவ்வளோ கார்ட்போர்ட் வச்சிருக்கால, கடை எது போட போகிறாளான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் காட்டின மாதிரியே நீங்கள் கார்ட்போர்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 3 பீஸாக நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுக்கணும். 3 பீஸாக எதுக்கு ஓட்டுறோம்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காண்டி. இந்த மாதிரி எல்லா கார்ட்போர்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் 2 எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரோல் பண்ணிட்டே வரணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பைப் மாதிரி கிடைக்கும். இந்த பைப்பை டேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கட்டப்பையில் இருக்கிற ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணி நான் இதில் 4 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லா கார்ட்போர்ட்லையும் A4 ஷீட்டை கவர் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வந்துச்சு. ட்ரே மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த கார்ட்போர்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கணும். இப்போ 2 ட்ரே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி வச்சு இந்த கார்ட்போர்டை ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சு இந்த 4 பக்கமும் ஒட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ட்ரே ஒட்டி விட்டோம்னா அவ்வளோதான், ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கார்ட்போர்ட் பீஸை நம்ம ஜாயின் பண்ணி ஓட்டுறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த செல்ஃப் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸி தான். 4th ஒன் டேபிள் இல்லைனா ஒர்க்கிங் டேபிள் மினி சைஸில் கேலண்டர் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணி எடுத்துக்கணும். A4 ஷீட் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ரோல் பண்ணிட்டு எட்ஜஸை கட் பண்ணி விட்டுட்டு நான் ரேண்டம் சைஸில் பேப்பர் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக 2 பீஸை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டு சைடில் 2 பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேப்பர் ரோல் பண்ணி வச்சுக்கிறத ஒட்டி விட்டுக்கணும். இது ஒட்டி முடிச்சக்கப்புறமா தான் பார்த்து இது ஓவர் ஹைட்டாக இருந்தனால பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒரு ரோல் பண்ண பேப்பரை நான் ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா பேப்பர் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கலர் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி பேப்பரை கட் பண்ணி ஒவ்வொரு மந்த்லேயும் ஒவ்வொரு கேரக்டரை வரைஞ்சி விட்டுருக்கேன். அதுக்கு கலர் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற பேப்பரில் 1 2 3 நம்பர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். பண்ணி வச்சிருக்க பேப்பரில் எல்லாமே ஹோல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டில் இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் 0 to 3 வரைக்கும் நான் பேப்பர்ஸை ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஹேங் பண்ணணும்னா 1 to 0 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை இந்த சைடில் ஹேங் பண்ணிடணும். ரெடி பண்ணி வச்சிருக்க மந்த்தே இதில் ஹேங் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், மினி சைஸில் ஒரு கேலண்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டெய்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மினி சைஸ் கேலண்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. 5th ஒன் என்னன்னா மினி நோட் பேட் நோட் புக்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஆர்கனைசர் தான். அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் இல்லைனா நோட்டில் இருக்கிற அட்டை எடுத்துக்கலாம். அதில் 2 பீஸ் எடுத்துக்கணும். இதை கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டு கார்ட்போர்ட் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 பீஸ். அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே கலர் பேப்பர் இல்லைனா A4 ஷீட் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸி தான். மினி சைஸில் நோட் புக் டைரி எல்லாமே நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணி மண்டமல்ல கொண்டே மறந்த மாதிரி அடியில் வைக்கிறதுக்கு நான் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அதையும் ஒட்டி விட்டுட்டேன். இதில் டெக்கரேஷன் எதுவுமே பண்ணல, சும்மா ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் மட்டுமே நான் ஒட்டி விட்டுருக்கேன். ஃபைனலாக என்னோட நோட் புக்ஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒன் வந்தாச்சு. லாஸ்ட் ஒன் என்னன்னா கலர் பேப்பர் யூஸ் பண்ணி பிளான்ட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கலர் பேப்பர் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு 8 ஷேப்பில் நம்ம வரைஞ்சி விட்டுக்கணும். அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்படி தனித்தனி பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எல்லா பீஸுமே சேர்த்து வச்சு நம்ம சென்டரில் ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கணும். ஒரு கம்பி இல்லைன்னா த்ரெட்டில் கூட நம்ம இதை கோர்த்து விட்டுக்கலாம். தனித்தனியாக கேப் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கோர்த்து விட்டுக்கணும்.
இதே மாதிரி நிறைய லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கணும். இது வெளியே வராமல் இருக்கிறக்காண்டி நான் வந்து க்ளூ போட்டு இதை ஒட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து பிளான்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஹேங் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் செல்ஃப்லலாம் வைக்கிற மாதிரி பிளான்ட் வந்து நல்லா இருக்கும். அதை தான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர் கூட கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் A4 ஷீட்டை கவர் பண்ணி எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தெர்மாக்கோல் இருந்துச்சு, அதை தான் வந்து இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெடி பண்ணி வச்ச லீஃப் எல்லாமே இதில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நிறைய லீஃப் தேவைப்படாது, ஒரு 5 பிரான்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணாலே போதும். பண்ணும்போதே ஒரு டவுட் வந்துச்சு, நீட்டாக வருமானு. நீட்டாக தான் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.